இந்த நல்ல நாளிலே என்னுடைய அன்பு நண்பரும் திருச்சபை போதகரும் நல்மேய்ப்பர் கல்வாரி மேய்ப்பரின் திருச்சபையின் ஸ்தாபகரும் போதகருமாய் இருக்கிற என்னுடைய அன்பு நண்பர் பாஸ்டர் சைமன் ராஜேஷ் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. கரங்களை தட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லோரையும் கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய கிருபை உங்கள் எல்லோரோடும் கூட இருப்பதாக. என்னோடு கூட வேதாகமத்தை திறந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், முதல் நிருபம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். கண்களை மூடுவோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில், அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதம் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நீர் கிரியை செய்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்களிடத்தில் இருக்கிற குறைகள் இன்னதென்பதை நீர் அறிந்திருந்து உம்முடைய ஆவியானவருடைய உதவியினாலே எங்களுடைய வாழ்க்கையில் குறைவு என்பது ஏது என்று நாங்கள் அறிந்து கொள்ளாத வரையில் ஆண்டவரே, அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து திருப்தியாகி நடத்துவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய குறைவுகளையும் நாங்கள் கண்டுகொள்ளவும், எங்களுடைய தேவைகளில் இருக்கிற குறைவுகளை கண்டுகொள்ளவும், இந்த குறைவுகள் எல்லாமே இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற உம்முடைய கரத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த குறைவுகள் நீங்கி ஆசீர்வாதமாய் வாழ உம்முடைய வேத வசனத்தினுடைய வெளிச்சம் எங்களுக்கு உதவி செய்வதாக. எங்களை முற்றிலும் முடிய ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோ பேர் இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் நிறைவாக்குகிறவர் ஒருவரே. அல்லேலூயா. எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் நிறைவாக்குகிறவர் ஒருவரே. வேற யாராலும் நம்ம நிறைவுபடுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. காரணம், குறைவுபட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை திருப்தியாக்கி நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். 5 அப்பத்தை 5000 புருஷர்களுக்கு கொடுக்கணும்னாலும் குறைவானது, அது குறைவுன்னு சொல்ல முடியாது. மிக கம்மி, ரொம்ப கம்மி. ஆனால் அத்தனை பேருக்கும் 5000 புருஷர்கள் மாத்திரம்தான். அப்போ ஸ்திரீகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு எப்படி கொடுத்துருக்க முடியும்? ஒரே விஷயந்தான், உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அவருக்கு கொடுங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு அதை அவருக்கு கொடுங்க. அவர் கேட்டார், உங்களிடத்தில் என்ன இருக்கு அதை கொண்டு வாங்க. சீஷர்கள் சொன்னாங்க, நாங்கள் போய் 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவ்வளோ பேருக்கு பத்தாதே. அவர் கேட்டார், உங்ககிட்ட என்ன இருக்கு? அது சொன்னார், அங்கே இருக்கிறவங்களை தேடி பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீன் தான் ஏன் வச்சிருக்கிறாருன்னு. அதை கொண்டு வாங்க போதும். உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்திலும் அவருக்கு முன்பதாய் உண்மையாக இருந்து பாருங்க, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்காம நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா, நம்முடைய குறைவுகளை பெருசாக நினச்சிக்கிட்டு, நம்ம குறைவுகளை, பற்றாக்குறைகளை, இது பத்தாது, என்னுடைய வாழ்க்கையில் இது கிடைக்காது, இப்படியே ஒரு சிந்தையில் என்ன செய்கிறோம்னா அதை பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, 5000 பேருக்கு 5 அப்பத்தை கொடுத்தா பத்துமா? திருப்பந்தி மாதிரி உட்கார வச்சு பிட்டு கொடுத்தா கூட பத்தாது, பத்துமா? அப்போ
இந்த 5000 பேருக்கும் புஷிக்க கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய கையில் எது நம்மகிட்ட இருக்குதோ அதை கொடுத்து பாருங்க. அவர் வாங்குறாரு, அதை வாங்கி அதை அவர் ஆசீர்வதித்து அதை உயர்த்தி அப்புறம் அதை பிட்டு அவருடைய கைகளில் எப்போ அது பிட்கப்படுகிறதோ நினச்சிக்கங்க, எனக்கு எல்லாம் பரிபூர்ணமாயிருச்சு. அல்லேலூயா. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்கி 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 சாப்பிட்ருப்பாங்கன்னு அர்த்தம். மீதியானதை 12 கூடையில் எடுக்கிறாங்க. கூடையில் மிச்சம் எடுக்கணும்னா கூடவே ஒருத்தர் வரணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐயா, எப்படி எடுக்கணும்? கூடையில் எடுக்கணும்னா கூட ஒருத்தர் இருக்கணும்னு அர்த்தம். ஆமேன். எத்தனை பேர் நீங்க கூடையில் எடுக்கிறதுக்கு கூட ஒருத்தர் வச்சிருக்கிறீங்க? ஆமேன். எனக்கு அந்த விசுவாசம் இருக்குங்க ஐயா. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? ஏன் அப்படின்னா அந்த பற்றாக்குறையான வாழ்க்கையில இருந்து ஆரம்பித்து தான் இன்னைக்கு ஆசீர்வாதமான இந்த நிலைக்கு கர்த்தரை உயர்த்திருக்கிறார். அப்படின்னா அந்த வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு அவர் கூடயே கடந்து வந்துட்டோம். ஆமேன். இன்னும் கொடுப்பார், இனி மேலும் கொடுப்பார், இப்பையும் தாங்குவார், இனி மேலும் தாங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அதனால தான் சொன்னார், இப்பொழுது உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், முதிர் வயது வரையும் அப்படியே செய்வேன். என்னமோ எனக்கு ஒன்றும் ஒரு வருஷ காலம் தான் பத்தாம இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் பிச்சை எடுக்க போறோம்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் ஒரு முறை உங்களை கையில் ஏந்தணும் தாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எண்டு வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. தைரியமாக இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வச்சுக்கிறேன்னா வரும்பொழுதே இந்த வசனத்தை உணர்த்திட்டார் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. என்னுடைய சபைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே இந்த சத்தியத்தை கொடுக்கும்போது வேறு விதம் இருந்தது. ஆனால் இங்கே கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஓடி போயிடும். நல்லா சொல்கிறேன், நிறைவு அப்படிங்கிறது ஆகாரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் குறைவாக இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிறவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான ஒரு பாடலை பாடி ஆராதிச்சோம். அதிசயங்கள் செய்கிறவர் எங்கே இருக்கிறார்? நம்ம அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உணர்தற்க அந்த வாழ்வு இருந்தாவே போதும், வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறார். அதனால தான் தாவீது சொன்னார், அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் என்ன செய்ய முடியாது, ஒருத்தரா அசைக்க முடியாது. அந்த அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை வேறணும்னா ஒரே ஒரு விஷயம் நம்முடைய சிந்தையில் இருக்கணும், நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்கிறேன். கர்த்தருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒருத்தர் என்ன அசைக்க முடியாது. ஆமென். அவர் பக்கத்தில் உங்களை உட்கார வச்சுட்டு உங்களுக்கு பற்றாக்குறையிலே நடத்துவார் நினைக்கிறீங்களா? விட மாட்டாருங்க, விட மாட்டார். கர்த்தருடைய சட்டையின் கீழே நிழலில் அடைக்கலமாய் நாம் போகிறோம் என்றால் எந்த ஒரு குறைவா இருக்கட்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். என்னோட கூட அவர் எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். குறைவான பலன்னு சொல்லல, உங்களுக்கு ஏற்ற பலன்னு சொல்லல. வேதவசனம் அருமையா சொல்லுது, எப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்குமா? நிறைவான பலன். இந்த வசனத்தை முதல் பகுதியை நம்ம வாசிச்சு தியானிச்சு தான் 2வது பகுதிக்கு போகணும். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிடறோம்னா, நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்ன உடனே அம்மா இங்க பாருங்க, நீங்க வேதத்தை அப்படி குனிஞ்சு படிக்கிறத பார்த்தா வேதத்திலேயே முங்கி இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் இப்படி பாருங்க, உங்களை பார்த்து தான் பேசணும் ஐயா, கொஞ்சம் பாருங்க. ஆமாம், உங்கள் முகம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்காக தான். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கவனிங்க. நம்ம எப்பயுமே இந்த நிறைவான பலன் உடனே ஆமேன் அல்லேலூயா வேமா சொல்லிடுவோம். அந்த முதல் போர்ஷன் போகிறதே கிடையாது. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஆமேன் சொல்லக்கூடாது. வசனத்தினுடைய முழு பகுதியும் பார்க்கணும். இந்த வசனத்தை போவாஸ் ரூத்தினிடம் சொல்லும் பொழுது அந்த 12வது வசனத்தினுடைய முதல் பகுதி ரொம்ப அருமையா சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நம்முடைய செய்கை எப்படியோ
நம்முடைய கிரியை எப்படியோ அதை பொறுத்து தான் நமக்கு நிறைவான பலன். இப்போ ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரைட். ஏன் அப்படின்னா நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறதோ, நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறதோ, கர்த்தரிடத்தில் பலன் கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய கிரியை இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். ஆசீர்வாதத்தை டக்குன்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? 100 கர்த்தர் அறுக்க கிருபை செய்தார். கர்த்தர் 100 மடங்கு உங்களுக்கு கொடுக்கணும். ஆனா பஞ்ச காலத்தில் என்ன செய்யணும்? எந்த காலத்தில்? பஞ்ச காலத்தில் விதை நல்ல இருந்ததுன்னா ஆக்கி சாப்பிட்றதுக்கே நமக்கு பத்தாது. நம்ம விதை விதைச்சு இது எங்க பஞ்ச காலத்தில் இனி இது விதை வளர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் வரணும், அப்படிதான் நமக்கு யோசனை வரும். அப்படித்தானே யோசனை வரும். இந்த இருக்கிறதே 2 மூடை நெல், இதை நம்ம ஆக்கி சாப்பிட்டு இந்த பஞ்சகாலத்தை ஓட்டுவோம், அப்படிதான் நமக்கு யோசனை வரும். ஆனால் பஞ்சகாலத்தில் ஒரு மனுஷன் போய் விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை ஏன் வந்தது அப்படின்னா, ஈசாக்குக்கு நல்லா தெரியும், நான் விதைக்கிறது 1 இருந்தாலும் 100 மடங்காய் அறுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். உங்க பஞ்ச காலத்தில் நீங்கள் கொடுப்பதற்கோ விதைப்பதற்கோ கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கோ இல்ல கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கோ நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு யோசனை வைக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? நான் விதைப்பது கர்த்தருக்காகவே விதைக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்கிறேன், 100 மடங்காய் கர்த்தர் திருப்பி தருவார். ஆமென். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவருங்க ஐயா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவருங்கம்மா நம்மளை பார்க்குறாரு. இந்த பஞ்ச காலத்துலேயும் இவன் கொடுப்பானா அப்படின்னு. பஞ்ச காலத்தில் தான் போய் விதைப்போம். மற்றவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவெல்லாம் எப்போ மழை பெய்யும், எப்போ ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதத்தில் இருந்து நான் கொண்டு வருகிறேன். இது ஒருவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றொருவன் விசுவாச வீரனாய் இருக்கிறவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, பஞ்சகாலமாக கூட இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போய் விதைக்கிறேன், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், என் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்புற விசுவாச பார்வழியில் இருக்கிறவன் விதையை கொண்டு போய் விதைப்பான். ஆமென். விதைச்சு பாருங்க, கர்த்தருடைய கரத்தில் கர்த்தர் 100 மடங்கை அறுத்து ஆசீர்வாதத்தை நிரப்ப வல்ல தேவன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கிரியை கர்த்தருக்கு முன்பதான் உண்மையா இல்லைன்னா இந்த 2வது பலனை நம்ம அறுக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு கிரியை எப்படி இருக்கணும்? அருமையா சொல்றாரு, உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப என்னிடத்துல என் குறைவுக்கு காரணம் என்ன? ஐயா இங்க நல்லா கவனிங்க. என்னுடைய குறைவுக்கு காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் குறைவுக்கு காரணம் என்ன? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் குறைவுக்கு காரணம் என்ன? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் குறைவுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, ஒரு கேள்விதான் கேட்கணும், என் கிரியை கர்த்தருக்கு முன்பதாய் நிறைவுள்ளதாய் இருக்கிறதா? அவ்வளவுதான். ஒரே ஒரு கொஸ்டின், என்னுடைய கிரியை கர்த்தருக்கு முன்பதா நிறைவுள்ளதா இருக்கா? அது நிறைவுள்ளதா இருந்தா கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். அப்படி வந்துட்டா அவர் சொல்றாரு, இப்ப அவருடைய சட்டையின் நிழலின் கீழே வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நமக்கு குறைவான பலனை கட்டளையிடுவதற்கு அல்ல, நிறைவான பலனை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பஞ்ச காலத்தில் விதைத்தா கூட 100 மடங்கு திருப்பி கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஒரே விஷயம், நம்முடைய கிரியை எப்படி இருக்கு? நம்முடைய கிரியை எப்படி இருக்கு? இந்த இடத்துல இதை நான் ஒரு சரித்திர புஸ்தகமாய் மாத்திரம் பார்க்கவில்லை. ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை எல்லாரும் சரித்திர புஸ்தகமாக பார்ப்பாங்க. ஆனால் நான் அதை ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை போல தான் நான் எப்பயும் தியானிப்பேன். காரணம் என்னவெனில், ரூத்துக்கும் போவாசுக்கும் இருக்கிற உறவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கும் சபைக்கும் உள்ள உறவுக்கு அடையாளம். கிறிஸ்து இயேசுவுக்கும் சபைக்கும் உள்ள உறவின் அடையாளம். புறஜாதியர்களாக இருந்த நமக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைத்ததோ, அதே போல மோவாப் தேசத்தில் இருந்து நகோமியின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வந்த ரூத்துக்கு போவாஸ் என்கிற பெத்லகேமியனான அந்த மனுஷனுடைய ஒரு உறவு கிடைத்தது என்பது, பெத்லகேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு என்று பொருள். பெத்லகேம் என்பதற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தமாம். பெத்தேல் ஹேம் அப்படின்னா, பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு, பெத்லகேம் என்பதற்கு தேவனுடைய வீடு என்ற அர்த்தமாம். தேவனுடைய வீட்டினுடைய சொந்தக்காரனாக இருக்கிற போவாஸுக்கு
ரூத் பெத்லெகேம் வந்தது என்பது தேவனுடைய வீட்டிற்கு மனம் திரும்பி வருகிற விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கு. ஆமென். அப்படி வருகிறவர்களுக்கு, அதனால தான் ரொம்ப அருமையாக ஊழியக்காரனுக்கு அருமையாக காலையிலே சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேவனுடைய வீட்டில் தான் நிறைவுன்றது கிடைக்கும், வெளியில் கிடையாது. எப்போ நீங்கள் சபையில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்களோ, எப்போ ஜெபத்தில் இருக்கிறீங்களோ, எப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருந்தாலும், எந்த ஆராதனை இருந்தாலும் கலந்து கொண்டு ஜெபத்தில் சபையினுடைய ஊழியங்களில் உறுதியாக இருக்கிறீங்களோ, நிறைவான பலனுக்குள்ள காலை வச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னவெனில் அது பெத்லெகேம். பெத்லெகேம்ல தான் கிறிஸ்து இயேசு பிறந்தார். பெத்லெகேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு. உங்களுக்கு பிற்கப்படுகிற அப்பத்தின் உடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்லெகேம். பெத்லெகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. ஏன்னா பிறந்தவர் ஜீவ அப்பமும் அங்கே தான் பிறந்தார். அவர் தான் பிற்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். பெத்லெகேம் என்பது தேவனுடைய வீடு என்றும் அர்த்தம். தேவனுடைய வீட்டில் தான் நிறைவு கிடைக்கும். அதனால தான் குறைவாய் தன்னுடைய வாழ்க்கையில் எதை இழந்து போனாலும் இந்த ரூத் என்கிற இந்த சகோதரி நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். நகோமியின் மூலமாய் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெத்லெகேமுக்கு கடந்து வர்றாங்க. இந்த வாழ்க்கை அவங்களுக்கு மாறினதுக்கு காரணம் அவருடைய கிரியை. அவங்களுடைய கிரியை, நம்முடைய கிரியை எப்படியோ அதை பொறுத்து தான் நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த பெத்லெகேம் என்பது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடுன்னு மாத்திரம் சொல்லிட்டேன். இன்னொரு காரியமும் இருக்கு. அந்த 12வது வசனத்தினுடைய 2வது பகுதியை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்ப அந்த இடத்துக்கு பேர் என்னது? தேவனுடைய செட்டை. அல்லேலூயா. கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்தாச்சா உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய செட்டைக்குள்ளாக வந்திருக்கிறேன்னு நீங்க உணர முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன். ஆகிலும் உனக்கு அதுக்கு என்ன செய்யலை, இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார் அப்படின்னா இது கோழியினுடைய செட்டையின் கீழே கர்த்தர் கூட்டி சேர்த்தது போல் அவருடைய செட்டையின் கீழே கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிற இடம் இது. ஆமென். அப்போ நிறைவான பலன் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு பாடலை பாடுவோமா? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து தம்பி வாங்க ராஜா, பாஸ்டர் என்னோடு கூட சேர்ந்து பாடுவாங்க. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு அணுகாமலை காத்திடுவார். சொல்லுமா? அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இன்னொரு விஷயம், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் அவருடைய சிறகின் கீழே உங்களை மூடிட்டாரா, உங்களுடைய கிரியையையும் அவர் நிறைவாய் செய்ய வைக்க முடியும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு வேலை குறைவு இருக்கு அவங்க கிரியையில், கர்த்தரால் நிறைவாய் அதை மாற்ற முடியும். ஆமென். ஏன் அப்படின்னா இவங்களுடைய 12வது முதல் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து
என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அம்மா ஐயா நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு நம்முடைய கிரியைகளில் முக்கியமான 3 கிரியைகள் எப்பையும் கர்த்தருக்கு முன்பதாய் நிறைவுள்ளதாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நமக்கு, கொஞ்சம் கவனிங்கம்மா, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நமக்கு 3 முக்கியமான குணாதிசயங்களில் 3 காரியங்கள் மிகவும் குறைவான இருக்கிற இந்த 3 காரியங்களிலாவது நிறைவான ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கணும். அது முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அன்பு. 2வது அவருடைய சத்தியத்தில் நாம் நிறைவாக இருக்கணும். 3வது அவர் விரும்புகிற பரிசுத்தத்தில் நாம் நிறைவாக இருக்கணும். முதலாவதாக அன்பில் நிறைவுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். 2வது அவருடைய சத்தியத்தில் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். 3வது பரிசுத்தத்தில் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். இந்த 3லையாவது நம் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாகணும். காரணம் என்னவெனில், இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும், நகோமி போ அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே போக சொல்றாங்க. நான் என்னுடைய தேசத்துக்கு போறேன், நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க சொன்ன உடனே முதல்ல இருக்கிற ஒரு மருமகள் கட்டி பிடிச்சி அழுது குய்ய முய்யன்னு கத்திட்டு அந்த அம்மா கிளம்பி போயிருச்சு. ஆனால் ரூத் இடத்துல ஒரு அன்பை பார்க்க முடியும், ஒரு அன்பை பார்க்க முடியும். அவங்க சொல்றாங்க, நீ எங்க போறியோ அங்க நானும் கூட வருவேன். இந்த அம்மா கிட்ட என்ன இருக்கு? நகோமி கிட்ட கணவரும் இல்லை, வச்சிருந்த சொத்து பத்துக்களும் இல்லை, ஒண்ணுமே இல்லாம ஒரு விதவையா அந்த அம்மா போகுது. இந்த அம்மா கூட போறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்க போகாது. அந்த அம்மா யோசிச்சிருக்கலாம். ஆனா ரூத்தின் இடத்துல ஆழமா இருதயத்தில் இருந்த ஒரு அன்பு சொல்லுது, நீ எங்க போறியோ அங்க நானும் வருவேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்றாங்க, நீ எங்கே சாகுறியோ அங்க நானும் சாவேன். உன்னை அடக்கம் பண்றாங்களா அதே இடத்துல என்னையும் கூட அடக்கம் பண்ணட்டும். அந்த அன்பு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த கிரியை வெளிப்பட்டது. சொல்றாங்க, அந்த அன்பு வரணும்ல. நார்மலா நம்ம நினைச்சு பாருங்க, மாமியார் மருமகள் எப்படி இருப்பாங்க? பயங்கர அன்பா இருப்பாங்க இல்லையா? என்னங்க கக்கா புக்கன்னு சிரிச்சிட்டார் பாஸ்டர், இல்லையா? உண்மைதான். நான் திருப்பி சொல்றேன், அந்த அன்பை நம்ம பார்த்துருக்கிறோம். பாருங்க சிரிக்கிறாங்க அம்மாவும், ரைட், சிரிங்க, அதே சமயம் சிந்திங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அன்பு உண்மையாகவே அந்த மாமியார் மீது மருமகள் அவ்வளவு அன்பா தன்னுடைய இருதயத்திலிருந்து சொல்றாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லணும், இல்ல குழுமப்படுத்தணும், ஐஸ் வைக்கணுன்றதுக்காக சொல்லல. ரொம்ப அருமையா சொல்றாங்க, நீ எங்க போவியோ நானும் பின்னாடி வருவேன், நீ எங்க தங்குறியோ அங்க நானும் தங்குவேன், நீ எங்க மரணம் அடைவியோ அங்கே நானும் மரணம் அடைகிறேன், உன்னை எங்க அடக்கம் பண்றாங்களோ அந்த இடத்துல நானும் இருக்கிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அன்பு, கிரியையில் அன்பு வெளிப்படணும். சபையில் ஆண்டவர் அருமையா பேசிட்டே இருந்தாரு, சபையில் ஒருமைத்துவம் வேணும், அன்புல நீங்க வளரணும், சிதறுண்டவைகளை அப்போதான் கூட்டி சேர்க்க முடியும் அப்படின்னு அருமையா பாஸ்டர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டே வந்தார். ஏன்னு எனக்கு தெரியாது. அன்பு இல்லைன்னா உங்ககிட்ட ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம் அப்படின்னு வாசிச்சோம். அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த துவக்க வசனம் எதை சொல்லுகிறது என்றால், அன்பே பிரதானம் என்பதை சொன்னது. ஒருவனுக்கு அன்பு இல்லை எனில் நீ விசுவாசம் உள்ளவனா இருக்கலாம், பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறவனா இருக்கலாம், பெரிய காரியங்களை வளைக்கக்கூடியவர்களா இருக்கலாம், ஆனால் அன்பு உனக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அப்ப அன்பில் குறை உள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தரிடத்திலிருந்து நிறைவான பலன் நம்ம கிட்ட வராதுங்க ஐயா. நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கையை பிடிச்சுக்கங்களேன், நான் உங்க மீது ரொம்ப அன்பா இருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நானும் உங்களை நேசிக்கிறேன். நீங்க யார் இடத்துல மன வருத்தமா இருந்தாலும் சண்டை போட்டிருந்தாலும் நீங்க போய் என்ன செய்யுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் உங்க மீது அன்பா இருக்கிறேன். இப்ப என்னுடைய இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. நான் இனி குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, என்னுடைய நிறைவான வாழ்க்கைக்கு முதலாவதாக அன்பு எனக்குள்ளாக நிறைக்கப்பட்டு இருக்கிறது. நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். ஆமென்.
சகோதரிகளை பார்த்து பக்கத்தில் சொல்லுங்க, நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். சகோதரர்களை பார்த்து சொல்லுங்க, நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கணவரை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். அன்பு இல்லை எனில் நீங்க எதையும் கட்ட முடியாது. சொல்லும் போதே கை கொடுக்கும் போதே பயமா இருக்கு, ரொம்ப அன்பா தான் இருக்கிறேன். தோத்திராண்டவரே, அன்பா இருக்கிறேன்னு சொன்னீங்களா வம்பா இருக்கிறேன்னு சொன்னீங்களா எனக்கு தெரியல. உங்க முகத்தை பார்க்கும்போது சில பேர்லாம் கடுமையா இருக்குது. வந்துட்டாரு காலையில இந்த ஆளு தூக்கிக்கிட்டு அன்புன்றாரு. நம்பியார் மாதிரி இருக்குது முகத்தை பார்க்க, பயமா இருக்கு. நல்லா சிரிச்ச முகமா சொல்லுங்க, நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். அதுக்கு நீங்க சிரிக்காமையா இருந்திருக்கலாம், பக்கத்தில் இருக்கவங்க பயப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறது போதும். ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து வருவோம். அன்பு நிறைவாய் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல குறைவுகள் என்பதே நம்முடைய கண்களில் நம்முடைய இருதயத்தில் அடுத்தவங்க மேலே பார்க்க தோணாதுங்க. நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, தப்பு பண்ணால் கூடலாம் பரவாயில்ல போங்க விடுங்க, தெரியாமல் பண்ணிட்டீங்க பரவாயில்ல போங்க, இந்த சிந்தை நமக்கு வரும். அன்பு இல்லைன்னா தெரியாம நல்ல ஜபத்தை தெரியாம காட்டுறேன், நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் பாஸ்டர் லொடுக்குன்னு குத்துது, அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டிதான் அன்பு பொங்கி வந்திருக்குன்னு. இல்லையா, நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், காலை நறுக்குன்னு மிதிச்சுக்கிட்டு போகுது, அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டிதான் அன்பு எந்த அளவுக்கு பொங்குன்னு பொங்குதுன்னு. இல்லையா, சாதாரணமா ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருப்பாங்க, சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு, ஏங்க நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க என்ன குறுக்கா மறுக்கா பேசிட்டு இருக்கிறீங்க, உடனே ஒரு சண்டை. ஏன் அன்பு 2 நிமிஷம் பொறுமையா இருக்காதா? பரவாயில்ல நீங்க பேசி முடிங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஏன் சொல்ல முடியாதா? நான் பேசும்போது தான் குறுக்க வந்து பேசுது. எவ்வளவு சண்டை! இப்படி கொஞ்சம் பொறுமையா ஒரு அன்பு சமயத்தில் வந்துடுது நமக்கும், என்ன பண்றது? இல்லையா, ஆமா தானே. அப்புறமேல் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம கொஞ்சம் அன்பாக இருந்திருக்கலாமோ. ஆமாம் தானங்க ஐயா, அவருக்குங்க எங்களுக்கும் தான், அது உங்களுக்கு மாத்திரம் இந்த சத்தியம் இல்லை, எங்களுக்கு சேர்த்து தான். சமயத்தில் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இருக்குது, கோவப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படுறோமோ அப்படின்னு. இல்லையா, ஆமாம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அந்த நிமிஷத்தில் கூட நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நமக்கு உணர்த்துறார். எப்பா நீ அன்பில் நிறைவாக இருக்க வேண்டிய ஆள், நீங்கள் இப்போ பொங்குறிய, உனக்கெல்லாம் இப்படி கோவம் வருதே, வரக்கூடாதே அப்படின்னா அப்புறமேல ஆண்டவர் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணி இருந்திருப்பேன், இல்லை கோவப்படாமல் இருந்திருப்பேன். கோவப்பட்டதுக்கப்புறம் உணர்த்துறீங்க, அது எதுக்கு? அப்போ தான் நமக்கு தெரியும், இந்த முறை சொல்லிட்டாரு கரெக்ட் பண்ணிக்கிறணும். ஆனாலும் நமக்கு அப்பப்போ பொங்கிடும், வேற வழி இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கம்மி பண்ணிக்க வேண்டியதுதான். எப்போ ஆண்டவருடைய அன்பு நிறைவாக வருதோ நம்மக்கிட்ட இருக்கிற கோபம்ன்ற குறை முற்றிலும் அகற்றப்பட்டு அன்பு நிறைவாயிரும். ஆமென். நம்முடைய அன்பு நிறைவாக வேண்டுமானால் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், அர்ப்பணிப்பு இருக்கும். அன்பு வளரணுமா, அன்பு குறைவில்லாமல் நிறைவா இருக்கணுமா, ஒரு பொருள் நம்ம இடத்துல நிறைவா இருக்கணும்னா எந்த காரியம் இடத்துல குறைவா இருக்கிறதோ அதற்கேற்றபடி அர்ப்பணிப்பு இருக்கணும், அப்பதான் நிறைவு வரும். இந்த இடத்துல ஏன் ரூத்துக்கு அந்த அன்பு நிறைவா வந்ததுன்னா நகோமிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. கவலைப்படாதம்மா, உனக்கு நீ யாரு இல்லைன்னு நினைக்காத, உனக்காக நான் இருக்கிறேன், நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன். ஒருத்தி விட்டுட்டு போயிட்டா, அது மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன், நான் உனக்காக நான் கூட வருவேன். உன் வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நினைச்சிடாத, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க, இது நம்ம முதல்ல யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு கொடுக்கணும். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்றது சும்மா வார்த்தை அல்ல, கமிட்மெண்ட். எந்த சூழ்நிலையும் உனக்காக நான் கூட இருப்பேயா, அதைத்தான் கல்யாணத்தில் பிடிக்கும் போது கையில் பிடிச்சி கொடுக்குறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு 10வது நிமிஷம் சாப்பாடுல பிரியாணி கம்மியாயிருச்சோடனே விடுறாங்க பாருங்க டம்ளரை. அது கமிட்மெண்ட், அது கமிட்மெண்ட். கையை பிடிச்சு கொடுக்கும் போது என்ன அன்புல கொடுக்குறாங்களோ அந்த அன்பு குடும்பத்துக்குள்ள நிறைவா வரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவா வரணும்னா ஒரு கமிட்மெண்ட் வேணும். என்ன கமிட்மெண்ட்? வார்த்தையில சொல்லாதீங்க, உங்க கிரியையில் அதை காமிங்க. நான் உண்மையா அன்பா இருக்கிறேன், அவங்களும் சொல்லுவாங்க உண்மையாவே நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். இது உண்மையான அன்பு முதலாவதாக குடும்பத்துக்குள்ள வரணும். பிள்ளைகள் இடத்துல சொல்லுங்க, உங்க பெற்றோர்கள் இடத்துல சொல்லுங்க.
உங்களுடைய கிரியைகள்ல காமிங்க. ஒருவேளை உங்களை கோபப்படுத்தலாம், அந்த நேரத்தில் வேற நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. போவோம், அன்பை கொண்டு போய் குப்பையில போடுவாங்க. நம்ம சொன்னோம்னா சொல்ல கூட வேண்டாம், உங்களோட கிரியையில காண்பீங்க. அவங்க கோவப்படுறாங்களா, பரவாயில்ல, நான் என்ன செய்யணுமோ அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்களோட அடி மனசுல இருந்து அந்த அன்பு வெளியே வரட்டும். அந்த அன்பு வெளியே வருமானால் நிறைவானது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். யார் மேலேயாவது கோபமா இருக்கிறீங்களா, யாரையாவது வெறுக்கிறீங்களா, அவங்கள போய் நேசிச்சு பாருங்க, நிறைவானது உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். அந்த நிறைவு உள்ள வந்துருச்சு. அவங்களுக்குள்ள அந்த நிறைவு இருந்தது. ரெண்டாவது, அவர்களுக்குள்ள சத்தியம் நிறைவா இருந்தது. எப்படி? 2 மகளுக்குமே 2 மருமகளுக்குமே நிச்சயமா நகோமி சத்தியத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதலானவள் அவன் என்ன சொல்லல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லல. ஆனா ரூத்து சொன்னாங்க. இப்ப வசனத்தை வாசிச்சு பாருங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? மோவாபிய ஸ்திரீக்கு யெகோவாயா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற நம்முடைய கர்த்தர் அவர்களுக்கு தெய்வம் கிடையாது. அவங்க வேற புறஜாதியா இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வேறு தெய்வங்கள் இருந்தாலும், ஆனா நகோமி மூலமா ரட்சிக்கப்பட்ட ரூத்து சொன்னாங்க, அவங்களுக்குள்ள அந்த சத்தியம் தங்கி இருந்தபடினால, சத்தியம் பிடித்திருந்தபடினால, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டபடினால தன்னுடைய குறைவான வாழ்க்கையில இருந்தது நிறைவாய் ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? அப்படி நம்ம சொல்லுவோம். மாகில் நிறைவான தேவன் நமக்குள்ள கடந்து வந்துட்டாருன்னு அர்த்தம். ஆமென். சொல்லுவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என் தேவன், என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற துருகம். ஆமென். தாவீது அருமையா சொல்றாரு. அதனாலதான் நீரே என் தேவன் ராஜா, உம்மை அல்லாமல் எனக்கு வேற யாரும் கிடையாது. நீரே எனக்கு தேவன், நீரே என்னுடைய கண்மலை, நீரே என்னுடைய கோட்டை, நீரே நான் நம்பி இருக்கிற துருகம். ஆண்டவரே நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா நமக்குள்ள சத்தியம் நிறைவாய் வருவதற்கு நிறைவானவர் உள்ள வந்திருக்கிறார்னு அர்த்தம். விசுவாசமா சொல்லணும். ஏதோ ஒரு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. வருகிறவள் சொல்றா, நீரே எனக்கு தேவன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த சொல்லுகிற வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். மூன்றாவது காரியத்தை சொன்ன, முதல்ல அன்பு இருக்கணும், இரண்டாவது சத்தியம் இருக்கணும், மூன்றாவதாக பரிசுத்தம் இருக்கணும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பாங்க. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நினைச்சு பாருங்கம்மா, விதவையா இருக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இளம் விதவை தான், சின்ன பொண்ணு தான், வாலிபர்களுக்கு பின்பதா போயிருந்திருக்கலாம், அழகான பிள்ளைகளுக்கு பின்பதாய், ஆண்களுக்கு பின்பதாய் போயிருக்கலாம். ஆனால் அதை விட்டு நகோமி என்ன கற்றுக் கொடுத்தாலோ, தன்னுடைய மாமியார் எதை சொன்னாலோ, தன்னுடைய உறவின் முறையான் யார் என்பதை சொன்னாலோ, யார் தனக்கென்று வர முடியும் என்பதை, அவருடைய வாழ்க்கையில் வர முடியும் என்று நகோமி சொன்னாலோ, அந்த வார்த்தையை, சத்தியத்தை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து போவாஸ் என்கிற அந்த மனுஷனுடைய அவருடைய பாதத்தை அருகே போய் போர்வை விலக்கி கொண்டு அதில் படுத்திருந்தாங்க. அந்த மனுஷன் எழுந்தவர் சொன்னா, நீ வாலிபர்களுக்கு பின்னே போகாமல், ஆண்களுக்கு பின்னே போகாமல், நீ இப்படி செய்த ஒரு அருமையான ஒரு காரியம். உன்னுடைய முந்திய நற்குணத்தை காட்டிலும் இப்ப பிந்திய நற்குணம் இன்னும் அதிகமாய் அது கிரியை செய்யறத பார்க்கிறார். நம்முடைய பரிசுத்தம் கிரியை செய்யணும். அருவருப்பானவைகளை விளக்கணும், பாவங்களை விளக்கணும், எது கர்த்தருக்கு பிரியமில்லாததோ விளக்கணும். எப்படி விளக்க முடியும்? நான் சொன்னேன், அன்பு உங்களுக்குள்ள வரணும்னா ஒரு கமிட்மெண்ட் வேணும். தேவனை பற்றி கொள்ளணும்னா ஒரு முடிவெடுக்கணும். பரிசுத்தத்தில் நிலையா நிற்கணும்னு நினைச்சா சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நகோமி எதையெல்லாம் ரூத்தினுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தாலோ அதுக்கு எல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்து ஒன்றாயிலும் அவரை அதை விட்டு விலகாமல் சரியாய் நடந்தபடியினால எது பரிசுத்தமாய் இருந்ததோ அந்த பரிசுத்தமுள்ள கிரியையை செய்ய முடிஞ்சிச்சு. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த திருஷ்டாந்தங்கள்
சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு ஒருமைப்பாடை அது குறிக்கிறது. இப்போ இந்த குறைவுகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அன்பில் குறை இருக்கக்கூடாது. இரண்டாவது சத்தியத்தில் குறைவு இருக்கக்கூடாது. மூன்றாவது பரிசுத்தத்தில் குறைவு இருக்கக்கூடாது. இந்த முதல் காரியத்தை என்னோட கூட எடுத்தவர்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. இங்க நல்லா கவனிங்கம்மா ஐயா. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா பிரயாசப்படுறதை உன் கிரியை எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், உடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவருடைய சட்டை நிழல் கீழே இந்த எபேசு சபை இருக்கிறது. உலாவுகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். இந்த எபேசு சபையை நிதானிக்கிறவர் கர்த்தர் சொல்றாரு, உன் நடுவில் நான் உலாவி நான் உனக்கு தேவனா இருந்து எல்லாத்தையும் பார்த்தாலும் உடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எனக்காகப்பட்ட நீ பிரயாசத்தை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். அது முந்தைய வசனத்தில் பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, நீ எல்லாம் செஞ்சாலும் உன்னிடத்துல ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்கிற ஒரு குறைவு உண்டு. ஒரு குறைவு உண்டு. அம்மா நீங்க நல்லா கவனிங்க ஐயா, கவனிங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். 3 சபைகளில் நம்ம பார்க்க போகிறோம் 3 குறைவுகளை. இந்த குறைவு என்பது நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒன்று கம்மியாயிருச்சு நம்ம கூட்டிக்கிறணும் அப்படின்னு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இதை எவ்வளோ அருமையாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதை அகெயின்ஸ்ட் குறைன்னு சொல்லலை. ஐ எம் அகெயின்ஸ்ட் ஃபியூ திங் அகெயின்ஸ்ட் யூ, few things against you. அதாவது தேவன் நமக்கு சில விஷயங்களில் குறைவாக இருக்கிறதை விரோதமாக நிற்கிறார். நாம் இடத்துல இருக்கிற குறைவு அவருக்கு விரோதமாக நிற்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் குறைவாக இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. நம்ம இடத்துல ஒரு விஷயம் குறைவா இருக்கு, அன்பு குறைவா இருக்குன்னா தேவனுக்கு விரோதமாக நிற்கிறோன்னு அர்த்தம். ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 80% கம்மியாக இருக்குது, 70% கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட்டிக்கிறலாம், அப்படி அர்த்தம் அல்ல. நீ ஆதியில் வைத்திருந்த அன்பை விட்டா என்கிற உன் பேரில் எனக்கு குறைவு உண்டுன்னு சொன்னா, ஆதியில் 100% லவ் இருந்துச்சு, இப்போ உன் இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதை சரி பண்ணிக்கன்னு சொல்லாம நீ அன்பை விட்டா என்கிற குறை எனக்கு விரோதமாக நிற்குதுன்னு அர்த்தம். அகைன்ஸ்ட் மீ அப்படிங்கிறாரு. அகைன்ஸ்ட் விரோதமாய், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். உன் இடத்துல குறை இருக்கு, அது விரோதமான ஒரு இது. நம்ம இடத்துல குறைவு ஒன்ற காரியத்தை நம்ம வச்சிருந்தோம்னா அது தேவனுக்கு விரோதமான பகையாய் நிற்கும். நம்ம இடத்துல குறைவு இருக்கக்கூடாது, அன்பில் குறைவு இருக்கக்கூடாது, அந்த அன்பு நிறையானதாக இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அப்போ குறை இருந்தா நம்ம என்ன செய்யணும்? அதை நிறைவானவர் உள்ள வந்தா குறைவானது எல்லாமே. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா நிச்சயமா நிறைவானது வந்துருச்சுன்னு அர்த்தம். கையை தலை மேலே வச்சு ஆண்டவர்கிட்ட, இயேசுவே இயேசுவே எனக்குள்ள கடந்து வாரும், எனக்குள்ள கடந்து வாரும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? சத்தமாக வைத்திருந்து, இயேசுவே எனக்குள்ள கடந்து வாரும். என்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்கி நிறைவானவர் எப்பொழுது எனக்குள்ள வாங்கப்பா, என் கூட தங்கிருங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். முதல் விஷயம், இப்போ அன்பு உள்ள வரணும். அன்பு உள்ள வரலைன்னா கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருவார் அப்படின்னா, நம்முடைய விளக்கு தண்டை அணைச்சி போட்டுருவார். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அவர் கண்களுக்கு முன்பு தான் வந்துடும். குறைவானது இருக்கக்கூடாது, அன்புல குறைவு இருக்கக்கூடாது. 2வது இன்னொரு சபை எடுத்தவர்கள் வாசியுங்கள். பெர்கமு சபை 12வது வசனத்தை வாசிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. 14வது வசனத்தை வாசிப்போம். 14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த
பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள், இங்க ஒரு போதகம் இருக்கு. இந்த போதகம் யார் சொல்றா? பாலாக் என்பவனுக்கு ஒரு போதனை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதை செய்தது யார் அப்படின்னா பீலையாம். இவர் ஒரு போதனையை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு படைச்சதை, வேசித்தனம் பண்ணதை நீங்க சாப்பிடலாம். அம்மா இங்க கவனிங்க, எப்படி சொல்றாரு? பாலாக்குக்கு பீலையாம் எப்படி ஒரு போதனை சொல்றாரு? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவை. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போக வேண்டுமானால், அவருடைய தேவன் அவர்கள் மீது கோபப்பட வேண்டுமானால், நீ என்ன செய்ய? விக்கிரகங்களுக்கு படைச்சதை உங்களுக்கு கூட அவங்க சாப்பிட்டுருவாங்க. யார் படைச்சத? பாலாக் படைச்சு இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருவா. இஸ்ரவேல் ஜனங்க அது என்னன்னு கூட தெரியாம சாப்பிடுறது. வேசித்தனம் பண்ணுவதற்கு அழகான ஸ்திரீகளை அனுப்பிவே அவர்கள் வேசித்தனம் பண்ணுவார்கள். அப்படி நடந்துச்சுன்னா தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டு அந்த ஜனத்தை அழிப்பார். இது ஒரு போதனை. இதை செய்யறவன் அந்த சபைக்குள்ள இருந்திருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, எந்த இடத்துல போதகம் தப்பா இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நிறைவானவர் எப்படி கடந்து வர்றாருன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பிடித்திருக்கிறவர், சத்தியத்தை சத்தியமாகவே சொல்லுகிறவர், ஆவியானவர் அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஆமென். அந்த சபையில போதகம் தப்பா இருக்குமா, அந்த இடத்துல இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பிடித்திருக்கிறவர், அதாவது இருபுறையும் கருக்குள்ள பட்டை, இதுதான் வேதம் தான். அதைத்தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இதை போதிக்கிறவர் அந்த சபைக்கு தலைவியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். இனி அந்த இடத்துல போதகம் மாறுமா? ஏன்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பிடிச்சிருக்கிறவரே அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென். இதை செஞ்சாங்க. இது அந்த சபையில் இருந்துச்சு. அது என்ன குறை? சத்தியத்தில் இருக்கிற குறை. ஐயா, இன்னைக்கு இருக்கிற சபையில் இருக்கிற குறைய சொல்றேன். நம்முடைய சபையில சின்ன சபையா இருந்தாலும் நம்ம இடத்துல சரியான சத்தியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முதல் ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப டெக்னிக்கா சொல்றான். கிறிஸ்தவர்கள் தான் பண்டிகைக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு பக்கத்து வீட்டில இருந்து நமக்கு கொடுப்பான். என்ன கொடுப்பான்? பொங்கலுக்கு பொங்கல் கொடுப்பான், கரும்பு கொடுப்பான், வடை பாயாசம் கொடுப்பான். இல்லையா? நம்ம ஆளுக்கு என்ன பண்ணு தெரியுமா? யாரும் பார்க்கல, நான் அந்த அம்மா கொடுத்துருச்சு, வேற என்ன பண்றது? கையை வச்சு சோத்திரம் பண்ணி, இயேசுவே தோத்திரம், உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சொல்லிட்டு போடு உள்ள. அந்த வடை பாயாசத்துக்கு அழிஞ்சு போறதுக்கு அவன் விற்கிறதுக்கு படைச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பா. அதில் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு அடிக்கிற ஒரே ஆள் டெக்னிக்கா நம்ம ஆளு தான். சாபம்னு அர்த்தம். இயேசுனுடைய ரத்தம் வெளியேறப்பட்டது. இதில் இன்னும் போதாத குறைக்கு பாஸ்டர்கிட்ட வேற ஏதாவது எண்ணெய் டப்பால வாங்கி தலையில் ஜபம் பண்ணி பூசுறதுக்காக எண்ணெய் டப்பால வேற ஜபம் பண்ணி என்ன வாங்கிட்டு இருப்பாங்க. அதை இன்னொரு டெக்னிக்கா யூஸ் பண்ணுவான் பாருங்க. அவன் 2 சொட்டு முடிய ரத்தத்தை விடுகிறேன், விட்டுட்டு திருப்பி பொங்கல் அடிக்கிறது. நல்லா இருக்குங்கய்யா, நல்லா வருவீங்க. அவன் படைச்சு கொடுத்தது விக்கிரகத்துக்கு. நீ எதை இதில் யூஸ் பண்ணுற? யூஸ் பண்ணிட்டு இதை அடிக்கிறது வேற, அதில் இப்படி வேற. ஏன்னா பொங்கலில் கொஞ்சம் தூக்கலை நெய் விட்டுட்டாரான், இதில் 2 சொட்டு ஆண்டவருடைய ரத்தம் அப்படின்னு எண்ணெயை வேற விட்டுக்கிறது. இதில் இன்னொரு ஆள் இன்னொரு டெக்னிக்கு, அந்த பொங்கல் மேலேயே சிலுவை போடுவான் பார்த்துக்கோங்க. அவனை கொண்டு போய் அதில் தான் அறையணும். பொங்கல் மேலேயே சிலுவை போட்டு அடிக்கிறது. எதுக்கு? உடனே அதில் இருக்கிற எல்லாமே போயிடும். ஐயா, உன்னுடைய அறியாமைக்கு சகோதரிய, உன்னுடைய அறியாமைக்கு ஒரு எல்லை இருக்கு. வேதம் அருமையாய் சொல்லுகிறது, அதை வெறுக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன். கர்த்தர் வெறுக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நாசுக்கா அவர் பேரையே போட்டு எழுதி சாப்பிடுறது. விக்கிரகத்தை படைக்கிறதை புசிக்க கூடாது. தேவன் நமக்கு வச்சிருக்கிற கட்டளை அது. அது எக்காரணத்தை கொண்டு அதுக்கு வணங்கவும் கூடாது. அதை வணங்கினவர்கள் அதை வைத்து நமக்கு கொடுத்தால் புசிக்கவும் கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறதுல அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணுமே, அந்த சத்தியம் நமக்குள்ள இருக்கணும். சாப்பாடுன்றதுக்காக எதையும் சாப்பிட முடியாதுங்க ஐயா. கர்த்தர் கொடுத்ததா, கர்த்தர் கொடுக்கும் அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும். யார் எதை வேணாலும் கொடுக்கலாம், எச்சரிக்கையாக சாப்பிடணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி. உங்களுடைய சாப்பாடே அப்படிதான். விக்கிரகத்துக்கு படைச்சு உங்களுக்கு வருதா? இன்னும் சொல்கிறேன், என்னுடைய சகோதரர்கள், இன்னும் என்னுடைய நல்ல நெருக்கமான இந்த சகோதரர்கள் உண்டு. அவருடைய கோயில் விழாக்களில் அவங்க செஞ்சுட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க. சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க, அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார், எடுத்துக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அவரை நான் வெறுக்கலை,
ஆனால் அவன் கொண்டு வருகிறதை என்னுடைய வேதம் வெறுப்பதினால், என் தேவன் வெறுப்பதினால், வேற வழி இல்லாமல் நான் அந்த பொருளை தான் வெறுக்கிறேனே தவிர அந்த மனுஷனை அல்ல. அவருடைய அன்பை இன்னும் எனக்கு நிறைய இந்துக்களில் இருக்கிற, முஸ்லீம்களில் இருக்கிற எத்தனையோ நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் என்னோட கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வருவாங்க, எல்லாரையும் அன்பாக நேசிக்கிறேன், எல்லாரும் அவங்களுடைய வீட்டுக்கு விசேஷங்களுக்கு நான் போவேன். ஆனாலும் விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிப்பதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். பி கேர்ஃபுல். உங்களுடைய சத்தியத்தில் நீங்கள் நிலையாக இருக்கணும். அடிப்படை சத்தியங்கள்லையாவது நிலையாக நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வைராக்கியம் பாராட்டணும். அடுத்து மூன்றாவதாக பரிசுத்தத்தில் நிறைவாக இருக்கணும். 18வது வசனத்தை வாசிப்போம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள, என்ன சொல்றாருன்னு பாருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவனை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நல்ல கவனியம்மா ஐயா, இது விசுவாசிகளுக்காக அல்ல, ஊழியக்காரர்களாக இருக்கிற எங்களுக்கு. எங்கள் லெவலில் வரைக்கும் இந்த காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே யெசபேல் என்னும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயினுடைய வஞ்சிக்கிற தீர்க்கதரிசன ஆவியை உடைய ஒரு ஸ்திரீயினுடைய ஆவி சபையிலே அது அசைவாடுமானால், அந்த சபையில் இருக்க ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணுவான். அந்த ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணுவான். அந்த ஊழியக்காரன் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பான். அவனை இதே மாதிரி 2 சொட்டு ரத்தத்தை விட்டுறது, சிலுவையை போட்டுறது, செவத்தை போட்டுறது, விட்டு அடிச்சிடுறது. பி கேர்ஃபுல். கர்த்தர் ஏன் தெரியுமா இந்த இடத்துல அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவர்? காரணம், வேசித்தனம் என்னும் பாவத்தையோ, விக்கிரகங்களுக்கு படைக்கிற புசிக்கிற என்கிற அந்த பாவத்தையோ ஊழியக்காரன் செய்யாதபடிக்கு. ஊழியக்காரர்கள் யார் அப்படின்னா, கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் அக்கினி ஜுவாலைகளாக இருக்கிறார்கள். அந்த அக்கினி எப்ப அணைந்து போதோ, அணைந்து போகிறப்ப அந்த சபைக்கு நிறைவானவர் எப்படி வர்றாருன்னா, அக்கினி ஜுவாலையாகவே வருகிறவர் என்ன கண்ணை வச்சு அந்த ஊழியக்காரனை பார்க்கிறாரோ, பார்க்கும் போதே அந்த ஊழியக்காரனுடைய குறைவுகள் எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ளவனாய் மாறும்படி நிறைவானவர் அப்படி கடந்து வருகிறார். யோசிச்சு பார்ப்போம். பேதுரு என்கிற மனிதன் மறுதளித்து தூரமாய் போனாலும், மறுதளிச்சாச்சு, 3 முறை சேவல் கூவிருச்சு, இயேசு அவனை நோக்கி பார்த்தார். அந்த பார்வை பார்த்த உடனே பேதுரு மனம் கசந்த, இருதயம் உடைக்கப்பட்ட மனுஷனாய் தூரத்தில் போய் கதறி அழுது. இந்த மனசு உடைக்கப்பட்ட சூழ்நிலை என்ன? இயேசுனுடைய பார்வை. ஏன் இந்த இடத்துல ஊழியக்காரர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களோடு பார்க்கிறார் அப்படின்னா, என் அருமையான ஊழியக்காரனே, நீ வேசித்தனம் பண்ணிட்டியே, நீ விக்கிரகத்துக்கு படைச்சதை புசிச்சிட்டியே, நீ அசுத்தமான வேசித்தனங்களை பண்ணி விட்டாயே அப்படின்னு அவருடைய கண்ணு பார்க்கும். அப்படின்னா பேதுரு உடைஞ்சதை காட்டிலும் இன்னும் அதிகமாக இந்த ஊழியக்காரன் உடைவான். மறுபடியும் அவன் பரிசுத்தத்தில் வந்து நிற்பதற்கு குறைவுள்ள அந்த ஊழியக்காரனை நிறைவுள்ளவர் அவனை சரி செய்ய அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவராய் அந்த சபைக்கு கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அம்மா, நான் சொன்னேன், அன்புல குறை இருக்குமா? கர்த்தர் உலாவுகிறவராய் வருகிறவர் அன்புல நம்ம நிறைவு செய்வார். சத்தியத்தில் குறை உள்ளதா இருக்குதா? சத்தியத்தில் நிறைவானவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பிடித்தவராய், சத்தியத்தை பிடித்தவராய் சத்தியமாகவே சபைக்குள்ள கடந்து வருவார். ஒரு ஊழியக்காரன் தவறு செய்து பாவத்தில் விழுவானானால், பரிசுத்தம் இல்லை என்றால், பரிசுத்தத்தை பார்க்கிற, பாவத்தை பாராத சுத்த கணராய் இருக்கிறவர், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் நிறைந்தவர், அவர் அந்த இடத்துக்கு வருவார். அப்படின்னா அந்த பாவங்களை எல்லாவற்றையும் சுட்டெரித்து, நம்ம வீட்டில் குப்பை நிறையா கூடிருச்சு, பழசு நிறையா கூடிருச்சு, குப்பையெல்லாம் கூடிருச்சுன்னா ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு கடைசியாக என்ன செய்கிறோம் சொல்லுங்கவே? கொளுத்தி போட்டுறோம். ஏன் அக்கினியில் கொளுத்துறோம்? தண்ணியை ஊற்றி விட வேண்டியதானே? ஏன் கொளுத்துறோம்? எல்லாத்தையும் எரித்து சுட்டு சாம்பலாக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அப்போ குப்பைகளாக இருக்கிறவைகளை, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் குப்பை இருக்கும். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் குப்பை இருக்கா? பரிசுத்தம் வரணுமா? கர்த்தருடைய அக்கினி போன்ற ஜுவாலை போன்ற கண்கள் பார்க்க அப்படின்னா குப்பையானதை எல்லாத்தையுமே எரிச்சு சுத்தப்படுத்த முடியும்.
சில நேரம் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாய் அவர் அக்னியாக இருக்கும்போது ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை போய் நிறுத்திக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன். அதனால தான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சியை கலற்றி போட்டு நெல். ஏன் மோசைக்கு முச்செடிகளை எரிகிற ஒரு அக்னியை போல காமிக்கணும்? காரணம், உன்னை பிரித்தெடுக்கும் பொழுதே உன்னை பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அன்பு குறையா இருக்கா? தேவனை உலாவ சொல்லுங்க, உடைய இருதயத்தை உலாவ சொல்லுங்க, உடைய குறைவுகளை எல்லாத்தையும் நிறைவாக்குவார். உடைய இடத்துல சத்தியம் குறைவா இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பிடித்திருக்கிறவர், எண்ணத்துல வாங்க ஆண்டவரே, உடைய சத்தியத்தை நிறைவாக்குங்க. கட்டடத்துல போகும்பொழுது குறை உள்ளவர்களாய், பரிசுத்தத்தில் குறை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்முடைய அக்கினிக்கு முன்பதான் என்னை நிறுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்த பொன்னை போல புடமிட்டு என்னை சுத்தமாக்குவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவரத்தில் விட்டு கொடுத்து ஒரு மாத்திரம் அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சு முடிப்போம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நம்முடைய நிறைவு நம்முடைய கிரியையில் இருக்கு. நம்முடைய கிரியை நிறைவாய் இருக்குமானால் நிறைவானவர் எப்பொழுதுமே நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்வு குறைவு என்பதே இல்லை, நிறைவான வாழ்க்கை வாழும்படியாய் உடைய சட்டையின் கீழே நான் கடந்து வந்திருக்கிறேன், என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? வாய் திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தாரும். அன்பிலே ஒரு நிறைவு, சத்தியத்திலே ஒரு நிறைவு, பரிசுத்தத்திலே ஒரு நிறைவு எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆமென். என்னோடு கூட எல்லோரும் உற்சாகமாய் கைகளை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இந்த வரிகளை என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாய் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா.